ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள்சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிய இ-சேவை மைய ஐடிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தமிழக அரசு சார்பில் அனைவருக்கும் இ-சேவை மையம் திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி 13,000 பேருக்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே இ-சேவைக்கான ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. நீங்களும் லாகின் பண்ணி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ திரும்பவும் இ-சேவை மையம் அப்ளை பண்ணுறதுக்கு திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ திரும்ப நீங்கள் அப்ளை பண்ண கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 30/6/2023 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் இ-சேவை மையம் ஐடிக்கு அப்ளை பண்ண போகிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் டைமாக அப்ளை பண்ணவங்களுக்கு திரும்ப பார்த்தா ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேஜ் விட்டுருங்க, செகண்ட் பேஜில் அப்ளை பண்ணிங்க பாருங்கள். உங்களுக்கு எல்லாரையும் பார்த்தா ஐடி பாஸ்வேர்டு நேற்று பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று பார்த்தா இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு பார்த்தா வழங்கியிருப்பாங்க. நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணுற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது செகண்ட் பேஜில் அப்ளை பண்ணலுக்கு ஐடி பாஸ்வேர்டு நேற்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் நேற்று அப்ளை பண்ணாங்க, நேற்று பார்த்தா ஐடி வாங்கிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண எல்லாருக்குமே நேற்று கொடுத்துருக்காங்க. அதேமாரி அப்ளை பண்ண எல்லாருக்குமே பார்த்தா ஐடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செகண்ட் பேஜில் அப்ளை பண்ணலுக்கான ஐடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி பார்த்தா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, ஸோ எப்படி பார்த்தா ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறது, வேலிடேஜ் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஸோ செகண்ட் பேஜில் ஐடி பாஸ்வேர்டு வந்தவங்க நீங்கள் பார்த்தா ஐடி லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இன்னும் பார்த்தா டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு 30/6/2023. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இ-சேவைக்கான ஐடி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான ஐடி வாங்க போகிறீங்க. ஸோ இப்படி அப்ளை பண்ணி எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு 12/6/2023 அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னா ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் ஐடி வந்திருக்கு பாருங்கள், அவங்களுக்கு தான் பார்த்தா 12/6/2023 லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் பேஜில் ஐடி இருக்கு. கண்டிப்பாக டைம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பண்ணால் போதுமானது, நீங்கள் அர்ஜென்ட் பட தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு பேஜில் ஐடி வந்தவங்களுக்கு மட்டும் உங்களுக்கான ப்ரொஃபைல் அப்டேட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான இ-சேவைக்கான போர்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ரொஃபைல்லாம் கேட்டிருக்காங்க, அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு முக்கியமான டவுட் என்ன, பயோமெட்ரிக். ஸோ பயோமெட்ரிக் எப்படி லாகின் பண்ணி கேட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் இப்போ ப்ரொஃபைலில் பயோமெட்ரிக் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. இது வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பயோமெட்ரிக் வச்சுருக்கீங்க, எந்த மாடல் வச்சுருக்கீங்க, கோஜென்டா அப்படின்றத எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன வச்சுருக்கீன்றத, கோஜென்டா, மந்த்ராவா, மார்ஃபோவா அப்படின்றத உங்களுக்கான ஃபிங்கர் பிரிண்டோடைய அந்த கம்பெனி நேம் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதில் என்ன மாடல் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி மாடல் நேமை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க சீரியல் நம்பர். ஸோ இதை 3 மட்டும் நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணால் போதுமானது. ஸோ புதுசாக ஐடி வாங்கினவங்க கண்டிப்பாக பார்த்தா பயோமெட்ரிக் ஆல்ரெடி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு நீங்கள் ஆடி சர்வீஸ் மட்டும் ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் புதுசாக வாங்கி ஆடி சர்வீஸ் ரெனியூவல் பண்ணி இதில் போய்ட்டு ப்ரொஃபைல் அப்டேட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தா பயோமெட்ரிக் வச்சிருக்கீங்க. என்ன டவுட்னா, ஸோ லாகின் பண்ண முடியல தான் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான லாகின் ஆப்ஷன் பார்த்தா இப்போதைக்கு டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மந்த் பார்த்தா சர்டிஃபிகேட் நிறைய பேர் போடுவாங்க. அதன் காரணமாக தான் ஸோ பயோமெட்ரிக் யூஸ் பண்ணி லாகின் ஆப்ஷன் கொடுக்காம அப்படியே பார்த்தா டைரக்ட் லாகின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா கண்டிப்பாக பயோமெட்ரிக் ஆக்சஸ் மூலமாக தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பார்த்தா பயோமெட்ரிக்கை நீங்கள் ஆடி சர்வீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிரைவர் எல்லாமே சாஃப்ட்வேர்லையுமே கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பயோமெட்ரிக் ரெடியாக வச்சுருந்தா போதுமானது. ஸோ உடைய மாடல் மட்டும் நீங்கள் இதில் அப்டேட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்குற ஒரே டவுட்டு தான். ஸோ பயோமெட்ரிக் இதை கேட்டு இருக்கீங்க. பயோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தா ஆடி சர்வீஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வைங்க. நீங்கள் எதுலேயும் போய்ட்டு அப்டேட்டோ லாகினோ பண்ண தேவையில்ல. இந்த சீரியல் நம்பர் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதுமானது. மீது எல்லாமே உங்களுக்கு அந்த பயோமெட்ரிக் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பயோமெட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வேறு எதுவும் பண்ண தேவை. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ரொம்ப அதிகமாக யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீ இதை மட்டும் பண்ணால் போதுமானது. பயோமெட்ரிக் ஆடி சர்வீஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வைங்க. கோஜனுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான ஆடி சர்வீஸ் இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேலிடிட்டிலாம் பார்த்துக்கோங்க. அப்படி வேலிடிட்டி மட்டும் தான்
நீங்கள் உடனே வந்து பார்த்தா ரெனியூவல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த பயோமெட்ரிக் யூஸ் பண்ணாலும் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வச்சிருக்க பயோமெட்ரிக் வந்து ஸோ வேலிடிட்டி இருக்கா இல்லை ரெனியூவல் பண்ணுங்கள், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு பை பண்ணி ஆர்டர் செட் ரெனியூவல் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு செகண்ட் பேஸில் அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னமும் டைம் இருக்குது, விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணாதவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.